தன தானிய யோகம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, ஏன் தன தானியம் சொல்கிறேன்னா, அவங்க 2ஆம் இடத்துல இருக்கிற அத்தனை கிரகத்தின் சுப செயல்களால் தான். பொதுவாக இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ஒரு அமோக பலனில் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2025 இந்த மாதத்துலேயே ஒரு சில மாதங்கள் மிகுந்த யோகத்தை பலன் கொடுக்கும். அது இந்த மாதங்க. அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. இது மிஸ் பண்ணிவிட்டு, ஐயோ மிஸ் பண்ணிட்டேன், ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு கதைகள் நிறையா சொல்லலாம். சம்பவம் நடக்கும். அதனால் கொஞ்சம் தைரியமாக கேளுங்க. முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். பொதுவாக கும்பராசி அப்படின்னு சொன்னாலே விடாமுயற்சிக்கு உண்டான ராசிங்க. எதையும் துணிந்து செய்யக்கூடிய ராசியில் இந்த ராசி. இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா, எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கோவப்பட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் பாசம் இருக்கும். கோவப்பட இருக்கிற இடத்துல குணம் இருக்கும்பாங்க இல்லையா, இந்த கும்பராசிக்கு பொருந்தும். எல்லாம் பேசிவிட்டு திருப்பியும் போய் சகஜமாக பேசுவாங்க. மற்றவங்களுக்கு தான் அது புரியாது. அது இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. பொதுவாக கும்பராசிக்காரங்க இருக்கிற இடத்துல லாபம் இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 11 இல்லையா, இவங்களை கையில் கூட வச்சுக்கிட்டு நிறைய இடத்துக்கு போகலாம். இன்னொன்று, இவங்க சாப்பாடு சம்மந்தப்பட்ட கரெக்டாக டேஸ்ட்டு பார்த்து சாப்பிடக்கூடிய உண்டு. இவங்களை ஒரு கடைக்கோ போய் சாப்பிட்றாங்கன்னா, இந்த கடையில் இந்த ஃபுட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவங்க ஒரு ஆர்டர் பண்ண ஃபுட்டு டேஸ்ட் பார்த்து நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க உணவு பிரியர்கள். கோபுரத்தை எட்டி பார்க்குற மாதிரி இவங்க வாழ்வில் எந்நாளும் உயரம் வருவாங்க. இவங்க எல்லோரும் தலை நிமிர்ந்து பார்க்கும் அளவுக்கு வளர்ச்சி பெறுகிற ராசி அந்த கும்பராசி. சரி, இந்த மாதத்தில் சிறப்பு பலனை பற்றி பேசுவோம். அது குறிப்பாக நான் ஃபஸ்ட்டு பேச போகிறது பொருளாதார ரீதியாங்க. பொருளாதாரம் அமோகமாக இருக்குது. குடும்பத்து 2ஆம் ஸ்தானத்தில் இத்தனை கிரகம் இருக்கிறனால பொருளாதாரத்துக்கான டெவலப்மெண்ட்ஸ் தான் நிறையா இருக்குது. உங்களுக்கு தேடி தேடி பணம் சேர்க்கும் யோகம். பிஸ்னஸாக இருக்கலாம், கமிஷன் வகையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு தொழில் ரீதியாக இருக்கலாம். ஒருத்தருக்கு பணம் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்குறதா இருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை இப்போ கேட்கலாம். ஆக மொத்தம் பணம் பொருளாதார ரீதியாக விருத்தி உண்டு. ஆல்ரெடி அடகு வச்ச நகையெல்லாம் மீட்டக்கூடிய யோகம். ரொம்ப நாள் அடகு வச்சுருந்தோம், இப்போ தான் போய் நகையை மீட்டுட்டு வந்தோம். குடும்பத்தில் ஒரு பணம் எப்பவுமே கையிருப்பு இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்தில் மற்ற அம்சங்களையும் சொல்கிறேன், அதில் கேட்டுக்கங்க. பொதுவாக 6ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்குது. இப்போ வேலை செய்யும் இடத்தில் ப்ரொமோஷன் உண்டு, இன்சென்டிவ் கொடுப்பாங்க. நீங்கள் செய்கிற இதனால் மற்றவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் எடுத்து நிறைய டெவலப் ஆக போகுது. உங்களுக்கு சிறு உதவி கிடைக்கும், இல்லை அடுத்த படிநிலைக்கு டெவலப் ஆகக்கூடிய அம்சம் உண்டு. பிஸ்னஸில் பொதுவாக இந்த பிஸ்னஸ் நிறைய டெவலப் ஆக உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கறது, இல்லை உங்களே வேறு பக்கம் வேலைக்கு கூப்பிடக்கூடிய கால சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி பேசுவோம். பிஸ்னஸில் தான் அமோக வளர்ச்சி. 10ஆம் அதிபதி ரொம்ப நாளாக நீச்சமாக இருந்தார். இப்போ 5ஆம் இடத்துல தொழில் செய்யும் இடத்தில் மனசுக்கு உகந்ததாக இருக்கும். இறைவன் குலதெய்வ அருள்களும் உண்டு. குடும்ப உறவுகள் தொழிலுக்கு உதவி செய்ய போகிறாங்க. லாபங்களை அறுவடை செய்யும் காலம். ரொம்ப நாளாக லாபங்கள் இல்லாமல் இருக்குது இல்லைன்னு, அது சம்மந்தப்பட்டது அனுகிரகம் உண்டு. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குற அம்சம் வந்திருக்கு. வேலைக்கு போனவங்க தொழில் ஆரம்பித்து மற்றவங்களுக்கு வேலை கொடுத்தா எப்படி இருக்கும், அந்தளவுக்கு வளர்ச்சி பெறுகிற காலகட்டம். ஒரு புதையல் யோகம் மாதிரிங்க. தொட்டதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச பக்கமெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம். இப்போ இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி வர இந்த மாதத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. இது பரிகாரம் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். சரி, சொந்த பந்த உறவுகள் உங்களுக்கு உதவி செய்யும் காலகட்டம். பூர்வீக ரீதியான சொத்து பத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, அதில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. எவ்வளோ இருக்குது பாருங்கள். ரைட். இப்போ திருமணம், உங்கள் 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கலாம். திருமணம் என்ற குடும்பத்தில் புது நபர்கள் உண்டு. கணவன் மனைவி இருவருக்குள்ளே அந்யூன்யம் அதிகரிக்கும். சண்டை சச்சரவு இருந்த வேலையை அந்யூன்யம் அதிகரிக்கும் காலகட்டம். 7.5 சனி விலகிறனால போகும்போது நல்லது செஞ்சுட்டு போகும்னு சொல்கிற மாதிரி நல்லது செய்ய போகுது. பார்ட்னர்ஷிப்பால் ஆதாயங்கள். கூட்டு மட்டும் பார்த்துக்கணும், மற்ற ஜாதகம் பார்க்கணும். டெம்பரவரியாக லாங் டேர்மாக போடலாமா, லக்ன ரீதியாக எப்படி, தசாபத்தி ரீதியாக பார்த்துக்கங்க. மற்றது பார்த்து டெவலப் பண்ணணும். அப்போ இது உடனே டெவலப்மெண்ட் இருக்கிற காலகட்டங்கள். ரைட். எதில் சார் கவனமாக இருக்கணும்? எல்லாமே நல்லது இல்லையா, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், த்ரோட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, இஎன்டின்னு வச்சுக்கோங்க, காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்டதில் கவனம். ஏதோ ஒன்று சின்ன இன்ஃபெக்ஷன், ஏதோ தொந்தரவுகள் வர வாய்ப்பு உண்டு. இது ஹெல்த்தில் அடுத்தது முக்கியமாக பார்க்க வேண்டியது உடல் எடை அதிகரிக்கும். இந்த இடத்துல விதவிதமாக சாப்பிட தோணும். பொதுவாக இந்த சாப்பாடு சொல்லியிருப்போம். ஏன்னா 2ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கும்போது ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி விதவிதமாக சாப்பிட, நேரம் தவறி சாப்பிட வேண்டாம். இரவு நேர உணவை தவிர்ப்பது இந்த ராசிக்கு நலம். இப்போ இரவு நேர உணவு தவிர்த்தாலே இந்த ராசிக்கு ஜெயிச்சிடும். நைட் நேரம் உட்காந்துட்டு 9 மணிக்கு மேலே தான் மிச்சம் சாப்பிட்டுட்ருப்பாங்க.
நான்வெஜ்ஜோ சாப்பிட்டுட்ருப்பாங்க. அது எப்போ ஜீரணமாகி எப்போ இவங்களுக்கு செரிமானம் ஆகிறது? அப்போ இந்த ராசிக்கு அது தன்மை இருக்குது. நான் நிறையா நண்பர்களோட பழகியிருக்கேன். நைட் நேரம் உட்காந்து விதவிதமாக சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ இப்போ அது உடல் எடை அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்குது. அதனால் அதில் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேஷன், வாக்கிங் இந்த மாதிரி போய்க்காங்க. ரைட். இப்போ மூத்தவர்கள், மூத்த சகோதரர்கள், சித்தப்பா என்ற உறவு வகையால் ஆதாயங்கள் உண்டு. நகை சேர்க்கும் யோகம் வந்திருக்குது. புது லேப்டாப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது வாங்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இட பிரச்சனையாக இருக்கலாம், அது தீர்வுக்கு வரப்போகிறது. அரசு வகை நட்பு, ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கலாம், கவர்மெண்ட் செக்டார், மருத்துவர்கள், அவர்களோட நட்பு பாராட்ட நட்புகள் உண்டு. ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அது உங்கள் பின்னாடி பிஸ்னஸ்க்கு வேலைக்கு நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி சின்ன ஒரு டெம்பரவரி ஒரு பிரிதல் உண்டு. கணவன் மனைவி ஏதோ ஒரு இதாக தொழில் ரீதியாகவோ, ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வரதாகவோ, சின்ன ஒரு 10 நாள் 5 நாள், இப்போ இந்த ஒரு மாதத்துலேயே 5 நாள் பிரிஞ்சாப்பிட்ருக்கும். ஒரு சின்ன ஒரு பிரிதல் இருக்கும். அது சுப பிரிவு தான், பயப்படுற மாதிரி இல்லை. உங்களுக்கே ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு வர்றது மாதிரில வரும் இருக்கும். உங்களுக்கு பாப்புலாரிட்டி ஆகக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. உங்களை பற்றி நீங்கள் செய்யும் செயல் பாப்புலாரிட்டி ஆகும். அப்போ நல்ல செயலாக செஞ்சுருங்க. ஒரு தான தர்மங்கள் செய்யும்போது இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும். அது நல்ல காலமாக இருக்கிறது. ரைட். இப்போ கால் பாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொதுவாக கும்பராசிக்காரங்க 12ஆம் அதிபதி உங்கள் ராசியில் போயிட்டுருக்கு. இப்போ விலக போகுது. 12ஆம் அதிபதி வேலையை செஞ்சுட்டு போயிடும். என்னென்னா, இந்த கால் அடிபடுறது, கால் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்துக்கணும். அது ஒன்று மட்டும்தான் கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட யோகம் அமோதமாக இருக்குது. இப்போ தான் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், அது சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட், மற்றவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து அதன் மூலம் கமிஷன் வர்றது, ஆக மொத்தம் சுற்றி வட்டாரப்படும் பணம் சம்மந்தப்பட்ட சிந்தனையாகவே இருக்கும் இந்த கும்பராசிக்கு. உங்கள் பேச்சு வலிமையாக இருக்கும், கரெக்டாக போய் ரீச் ஆகும். அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. ரைட். இப்போ இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நிறைவு பண்ணுறேன். யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். இதில் இந்த கடனை அடைக்கக்கூடிய காலகட்டத்துக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட 4 நட்சத்திரம் உண்டு. செவ்வாய்க்கிழமை அஸ்வின் நட்சத்திரம். இல்லை செவ்வாய்க்கிழமையில் ஒரு சிறு தொகையை எடுத்து வச்சுட்டிங்கன்னா கடன் அடைஞ்சிரும். அந்த இதை பயன்படுத்தி கடனை அடைக்கக்கூடிய வழிவகைகளை பாருங்கள். ஏன்னா கடன் வந்தால் இந்த ராசிக்காரங்க கலங்கிடுவாங்க. ஐயோ கடனா, மீண்டு வந்துடுவானா அப்படின்னு பயம் வந்துடும் இந்த ராசிக்கு. அது ஒன்று மட்டும்தான். அதை பார்த்து மீண்டு வந்துடுங்க. ரைட். இப்போ ஒரு பரிகாரங்கள், எந்த கோயில் வழிபாடு எதெல்லாம் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும், ஏதோ இன்னும் டெவலப் பண்ணுறது எப்படி பண்ணிக்கலாம். பொதுவாக விநாயகர் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு தடைகள் விலகும். அது சங்கராகர சதுர்த்திக்கு விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. இவங்களுக்கு நான் குறிப்பாக பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி சென்று வாருங்கள். பிள்ளையார்பட்டி அருளால் உங்களுக்கு வாழ்வில் வளம், வளர்ச்சி, வெற்றி. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் தடை இருக்கிற குழந்தை பிறப்பு வாய்ப்புண்டு. குழந்தைகளால் பெருமை ஏற்பட வாய்ப்புண்டு. இதில் அரசியல், அரசாங்கம், கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்னா ஒரு வாய்ப்புகள் வரும். அடுத்து டெவலப் ஆகிறது. பிற மொழி பேசும் இடத்துக்கு சென்று வர வாய்ப்புண்டு. ஒரு சிலர் ஃபாரினாக இருக்கலாம், இல்லை நார்த் இந்தியாவாக இருக்கலாம், போயிட்டு வர வாய்ப்புண்டு. அதன் மூலம் வளர்ச்சியும் உண்டு. இப்போ என்ன எண்கள் பயன்படுத்துகிறது நல்லாயிருக்கும். குறிப்பாக 5ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், இப்போ அதோட 8ஆம் நம்பர், இதெல்லாம் பயன்படுத்துங்க. இந்த மாதத்தில் ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும், வெற்றியை கொடுத்துரும். ஆக மொத்தம் இந்த மாதம் சிறு விஷயங்கள் கலவையாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாகவும் ஆப்பர்ச்சுனிட்டியும் தனயோகம் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.